ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அயனம், மாதங்கள், இப்படி பல பிரிவுகள் ஜோதிடத்தில் இருக்கு. மிக மிக முக்கியமான பிரிவு எந்த லக்னத்தில் பிறக்கிறாரோ அல்லது உதய லக்னம் எதுவாக அமைகிறதோ அதுக்கு நேர் ஏழில் இரவில் பிறப்பவர்களுக்கும் பகலில் பிறப்பவர்களுக்கும் வாழ்க்கையிலையும் வித்தியாசம் இருக்கு. வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். அயனம், மாதங்கள், இப்படி பல பிரிவுகள் ஜோதிடத்தில் இருக்குது. மிக மிக முக்கியமான பிரிவு பகல் இரவு. ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இவர் பகலில் பிறந்தாரா இரவில் பிறந்தாரா என்று பகுத்து ஆய்வது நல்லது. காரணம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவர் இரவில் பிறந்தார், இரவு அல்லது மாலை நேரத்தில் பிறந்தார். லக்னத்திலிருந்து 7 கட்டங்களுக்குள் சூரியன் அமைந்திருந்தால் அவர் பகலில் பிறந்தார். காரணம், எல்லா மாதத்திலும் பொதுவாக சராசரியாக ஏறக்குறைய எந்த லக்னத்தில் பிறக்கிறாரோ அல்லது உதய லக்னம் எதுவாக அமைகிறதோ அதுக்கு நேர் ஏழில் அஸ்தமன லக்னம் முடியும். இதுதான் கணிதம். ஆக ஒருவருடைய பிறப்பிலிருந்து 7ஆம் கட்டத்தை பார்க்கணும். இந்த 7ஆம் கட்டம் ஜனனகால நேரத்துக்கு, இப்போது ஒவ்வொரு மாதத்திலும் துவக்கத்தில் ஒரு லக்னம் இருக்கும். அந்த லக்னத்துக்கு எத்தனாவது இடத்தில் இருக்கிறார். இப்போது சித்திரை மாதம், அப்போது மேஷத்தில் துவங்குகிறது லக்னம். நேர் ஏழாகிய துலாம் அஸ்தமனத்தில் முடியும். அப்போது அந்தந்த மாத லக்னத்துக்கு ஏற்றாற்போல் சூரியன் எங்கே அமைந்திருக்கிறது என்பதை பார்த்தா தெரியும். இப்போது மேஷத்தில் சூரியன் இருக்கிறார். அன்றைய பொழுதில் மேஷ லக்னம் உதயாதி நாழிகையிலிருந்து 2 மணி நேரம் என்றால் ஒரு 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் மேஷம், 8 மணியிலிருந்து 10 மணி வரை ரிஷபம். இது போல் கணக்கிட்டால் ஓரளவுக்கு லக்னத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போது பகல் ஜனனம் என்றால் என்ன, இரவு ஜனனம், இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதானா இருக்குது. இயற்கையில் நம்ம பார்க்குறோம், பகலில் சில மலர்களும் இரவில் சில மலர்களும் பூக்கிறது. பெரும்பாலும் வெள்ளை நிறத்தோட பளபளப்பாக இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாமே இரவில் தான் பூக்கிறது. அதற்கு காரணம், அந்த தேடி வரக்கூடிய வண்டுகளுக்கும் அந்த தேனீக்களுக்கும் தன்னை வெளிக்காட்டி கொள்ள அதுதான் அதுக்கு உபாயம். இயற்கையான நியதி. காலையில் சூரியன் உதயத்தில் தாமரை மலர் மலர்கிறது, சந்திரன் வரும்போது அல்லி மலர் மலர்கிறது. ஒவ்வொரு மலருக்கும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு, ஒரு சிறப்பான வாசனை உண்டு. இதுபோல் இரவில் பிறப்பவர்களுக்கும் பகலில் பிறப்பவர்களுக்கும் வாழ்க்கையிலையும் வித்தியாசம் இருக்குது. பகலில் பிறப்பவர்கள் எல்லாவற்றையுமே ஓரளவுக்கு திட்டமிட்டு செய்பவர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு வியாபார ரீதியில், தொழில் ரீதியில் அணுகுபவர்கள். ஆனால் மாலை 6 மணிக்கு பிறகு, அதாவது அந்தி மந்தாரை மலர்ந்ததற்கு பிறகு பிறக்கக்கூடிய மக்கள், பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் கலை நுணுக்கம் அதிகமுடையவர்கள், கலை உணர்வு உடையவர்கள், அழகுணர்ச்சி அதிகமாக இருக்கும். அவர்கள் எல்லா பொருளையுமே ஒரு கலை நோக்கோடு பார்க்கக்கூடியவர்கள். இது அவர்களுடைய முக்கியமான குணாதிசயமாக அமைகிறது. காரணம், பொதுவாகவே மனம் ஓய்வெடுக்கும் நேரம் ஒரு இரவு நேரம் அல்லது மாலை நேரம். அதுதான் மனதுடைய ஆனந்தமான நேரங்கள். பகல் நேரங்களில் நம்ம அதிகபட்சம் தொழில் விஷயமாகவோ அல்லது தொழில் முன்னேற்றத்திற்கோ நம் உபயோகப்படுத்த வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆனால் இரவு நேரம் தான் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம், நாம் சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய நேரம். அப்போது அந்த இரவு நேரம் பிறந்தவர்களுக்கு அதற்கான குணாதிசயம் இருக்கும். இப்போது விஞ்ஞானிகளே காலையில் இருக்கக்கூடிய உடலின் வித்தியாசமான இயக்கங்களும் இரவில் நிகழக்கூடிய இயக்கங்களும் மாறுபடுகிறது.
இதெல்லாம் வந்து அதற்கு ஏற்றாற் போல் தான் இவங்களுடைய குணாதிசயமே அமையிறது. பகலில் பிறந்தவர்கள் அதிகமாக அவங்க வந்து சிவபெருமான் அல்லது ஆண் தெய்வங்களை வேண்டுவது நல்லது. மாலை நேரத்தில் இரவில் பிறப்பவர்கள் பராசக்தி வழிபாடு நல்ல பலன் தரும். காரணம், பகல் நேரத்தை ஆண் நேரம் என்றும் இரவு நேரத்தை பெண் நேரம் என்றும் சொல்வது வழக்கம். அவரவர்களுடைய நேரம் பகல் இரவு என்பது, பகல் என்பது ஆணின் ஒரு பொழுது, அதனால்தான் அது சூரிய பொழுது. இரவு என்பது பெண்ணின் நேரம், அவர்களுக்கு வலிமை உடைய நேரம், அதனால் அது வந்து சந்திரனுடைய நேரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியனின் பாதிப்பும் இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரனின் பாதிப்பும் இருக்கும். அதாவது வளர்பிறை தேய்பிறையில் எவ்வாறு மாறுபடுகிறதோ அதே போல தான் இதுவும். பொதுவாக வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு வளர்பிறை நல்ல பலன் கொடுக்கும். வளர்பிறைனா அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரை. அதே போல் தேய்பிறையிலையும் சில பேருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை. ஆக அந்தந்த அயனம், அந்தந்த காலங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எது அதிர்ஷ்டமான நேரம் என்பதை கணிக்க முடிந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல டெவலப்மெண்ட், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அந்த முன்னேற்றத்துக்கு அது பார்க்க வேண்டியது பகல் ஜனனமா இரவு ஜனனமா, பௌர்ணமியை ஒட்டிய நாட்களா அமாவாசையை ஒட்டிய நாட்களா, தேய்பிறையா வளர்பிறையா, அதாவது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம், அதையெல்லாம் பார்த்து கணிதம் போட்டால் கட்டாயமாக இவர் எப்பொழுது வலிமையாக இருப்பார், எப்பொழுது இவருடைய ஆற்றல் வெளிப்படும் என்பதை கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பொதுவாகவே அந்த நேரம் காலத்தை கணித்து அதற்கு ஏற்றாற்போல் அந்த பிரசவ நேரத்தை சரி செய்கிறார்கள். இந்த நேரத்தில் பிரசவம் இருந்தால் நல்லது என்று நினைக்கிறார்கள். உண்மையிலே சொன்னால் இதுபோல் இவர்கள் கணிப்பதாக நினைத்தாலும் இதுவும் ஏற்கனவே விதியால் திட்டமிட்டபடியே நடக்கிறது. விதி திட்டத்தை சொல்லாமல் இவர்களால் எந்த காலத்திலும் கணிக்க முடியாது. இதுபோல் ஒரு ஜோதிடரை சந்திப்பார், அவர் இந்த நேரத்தை கொடுப்பார் என்பதெல்லாம் விதியுடைய ஏட்டில் இருக்குது. உண்மையிலே சொன்னால் ஜனன காலம் என்பது குழந்தை இந்த மண்ணில் பிறப்பதற்கு பேர் ஜனன காலம் இல்லை, கர்ப்பதான காலம்தான் ஜனன காலம். கருவிலே எப்படி உற்பத்தி ஆகிறது, எப்போது உற்பத்தி ஆகிறது, இந்த கணக்கு தான் ஜனன கால கணக்கு. அதுவே ஜனனம் தான். காரணம், அதற்கு கருவிலேயே உயிர் வந்து விடுகிறது. அந்த ஜனன கால கணக்கை எடுத்தால் அந்த குழந்தை ஊனத்தோடு பிறக்குமா ஊனம் இல்லாமல் பிறக்குமா என்பதை கண்டுபிடிக்க முடியும். இவர்கள் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் கணக்கெல்லாம் போடுறாங்க. ஆனால் கர்ப்பதான கணக்கு கிடைத்தால் அதிலேயே இருக்கும் 5ஆம் இடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். 5ஆம் இடத்து பிரச்சனை என்பது என்னன்னா, பிறக்கும் போதே ஏற்படும் குறைபாடு தான் 5ஆம் இடம். இதை பிறப்பதற்கு முன்னே நாம் கண்டுபிடிக்கலாம், இந்த குறைபாடோடு பிறக்கும் என்று. ஒரு குழந்தை பிறந்து அதற்கு அப்புறம் ஒரு உறுப்பை இழப்பது என்பது வேறு. பிறக்கும் போதே ஊனத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கிறது. அப்போது கர்ப்பதான கணக்கை சரியாக செய்வோமே ஆனால் கட்டாயமாக நம்மால் கண்டுபிடிக்க முடியும் இந்த குழந்தைக்கு எந்த ஊனம் வரும், எதிர்காலத்திலேருந்து எல்லாமே. காரணம், ஒரு விதை விதைக்கப்படும் போதே எது போன்ற மரமாக இது முளைக்கும்னு தெரியும். ஏன்னா அவரை விதையை போட்டால் துவரையாக வரும். ஆக அந்த விதைக்குள்ளே எல்லா விதமான விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மரத்தை பற்றியான எல்லா குறிப்புகளும் அந்த சிறிய விதைக்குள்ளே இருக்குது. அதுபோல் இது கர்ப்பதான கணக்கு தெரிந்தால் எதை வேணால் கண்டுபிடிக்கலாம். கர்ப்பதான கணக்கு என்பது ஒரு செடிக்கான விதையை நடுவது, அதற்கு பிறகு அது மரமாகிறது, கனி கொடுக்கிறது, அது பிற்காலத்தில். ஆனால் விதைக்கும் போதே விவசாயிக்கு தெரியும் இது என்னவா முளைக்கும்னு. ஆக கர்ப்பதான கணக்கை கண்டுபிடித்து அதற்கு ஏற்றாற்போல் குழந்தை பிறப்பை வைத்து கொள்வது தான் கரெக்ட். அதுதான் வந்து சரியான முறையே தவிர எந்த லக்னத்தில் பிறந்தால் எப்படி இருக்கும் என்று லக்னத்தை எல்லாம் அதற்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைத்து குழந்தை பிறந்ததால் விதியை மாற்றிவிட முடியுமா? மாற்ற முடியாது. இந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் நல்ல வழியில் வரும் என்று சொன்னால் ஏற்கனவே விதி எழுதப்பட்டதை இவர்களால் மாற்றிவிட முடியுமா? முடியாது. ஆக எந்த நேரத்தில் பிறந்தாலும் அதோடைய விதி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது,
அதனால் இது போல நேரத்தை வைத்து குழந்தை பிறப்பை செய்வது என்பது ஜோதிடத்தில் இல்லாத ஒரு முறை, அது தேவையும் இல்லாத ஒரு முறை. எந்த நேரத்தில் பிறந்தாலும் புகழ் பெறக்கூடியவர்கள், செல்வம் எடுக்கக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக அவர்களுடைய வாழ்க்கையை அது நகரும். இவர்கள் நேரம் குறித்து கொடுத்ததால் அதனுடைய வாழ்க்கை மாறிவிடாது என்பது தான் என்னுடைய கருத்து. கர்ப்பதான கணக்கை பார்த்தா, அதாவது ஏதாவது குறைபாடுகள் குழந்தைக்கு வருமா என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ கர்ப்பதான கணக்கு தான் முக்கியமே தவிர எந்த விதத்திலும் நேரத்தை முடிவு செய்து குழந்தை பிறப்பதால் அதோடைய விதி மாறப்போவதில்லை. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன்.